அந்த திருநங்கைகளை உஸ்ஸு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வானவில் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பட்டம் ஒன்று வைக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தாப்ல. நல்லா இருக்கு. நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா? நல்லா இருக்கு. இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்க மாட்டாங்க, பார்க்க வைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. பார்க்க வச்சாங்கன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சர் என்ன, நம்ம தமிழ்நாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட கல்ச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிய வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுது தமிழ் கல்ச்சர்னா என்னது, நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வின்னிங் மூவின்னு சொல்கிறத விட ஒரு ரியலிஸ்டிக்கான மூவி சார். இப்போ நம்ம நார்த் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த கூத்து வந்து பழைய காலத்தில் ரொம்ப காலத்தில் இருக்குது. இப்போ எங்கள் அப்பா காலத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் பையனை கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கூத்து நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்கரேஜ் பண்றதில்ல. அந்த ஜெஸ்டர், அது வந்து என்ன சொல்றது, அந்த நட, அந்த கை ஆட்டுற விதம், அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூனிக்கா இருந்தது. ஸோ கண்டிப்பா அவர் தான் அந்த ஹீரோன்னு எனக்கு நான் கெஸ் பண்ண முடியல. சூப்பரா நடிச்சிருந்தாரு. டென்னுக்கு கண்டிப்பா ஒரு 9 கொடுக்கலாம் சார். கண்டிப்பா சார். எல்லா காஸ்டும் நல்லாவே பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க சார். எதுவுமே குறை சொல்ற மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ தெரியல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து வச்சு படம் எடுத்திருக்காங்க. தெருக்கூத்து தெரியாதவங்க கூட வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா they will love it. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கணும். நம்மளோட கலையை நம்ம என்கரேஜ் பண்ணாத போது வெஸ்டர்ன் ஆர்ட்ஸை என்கரேஜ் பண்ணி என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள். ஒரு ஐடென்டிட்டி அழிஞ்சிருது. ஒரு ஐடென்டிட்டி அழியும் போது ஒரு ஜென்ரேஷனே போய்டும் உங்களுக்கு. அவுட் ஆஃப் 10 I will say 10 out of 10. படத்தில் நடிச்சிருக்கீங்க, இந்த தேட்டர் வந்து பார்க்குறது. ஸோ உங்களுடைய டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து கரெக்டாக இந்த படத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கா? அவுட்புட் எப்படி கேட்குறேன்? எந்த மட்டும் இல்லைங்க, எல்லாரோட ஹார்ட் ஒர்க். இப்போ பாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தாப்ல. பிகாஸ் நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு கம்ப்ளீட்டாக சில நேரம் வந்து அந்த குந்தி வேஷம் போட்டெல்லாம் டைரக்ட்னாரு. அப்படிலாம் பண்ணும்போது காலிலேருந்து நைட் வரைக்கும் வேறு சீன் போயிட்டுருக்கும். பட் அவர் அந்த குந்தி மேக்கப்லேயே இருப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, அந்த கூத்து கலைஞர்கள் அவங்க தான் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணோம்ல, அது ரொம்ப கஷ்டம் தானே. மூவி படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்து இன்னும் வெளியே வரல. என்னன்னா, இப்போ நாங்கள் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒரு ஹீரோனா எப்படி காமிக்கிறாங்க, ஸ்டைலாக அழகாக, ப்ளஸ் வந்து ஒரு ஹீரோ சினிமா ஃபைட் பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனால் ஒரு ஹீரோனா எப்படின்னா எப்படி வேணால் ஜெயிக்கலான்ற மாதிரி அந்த ஈகோவை வின் பண்ணுற மாதிரி இந்த படத்தை அப்படி காமிச்சிருக்காங்க. செம வித்தியாசமான கோணலில் படம் எடுத்திருக்காங்க. இப்போ கூத்து சம்மந்தப்பட்ட இது வந்து நிறைய பேர் சிட்டிக்குள்ளே நிறைய பேர் தெரியுறதில்ல. ஆனால் இதெல்லாம் இந்த படம் வந்து எப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. கிராமத்தில் தான் அதெல்லாம் பார்க்குறோம், அந்த சைடில் தான் அதெல்லாம் ஓடுதுன்ற மாதிரிலாம் மக்கள் இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த படம் வந்து எல்லாரும் காமனாக பார்க்குற மாதிரி. ஒரு ஆடுகளம் படம் பார்த்தா எனக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, ஒரு ஆசானோ ஒரு சிஷ்யனோ என்ன அந்த ஈகோ இருக்குது. என்னோட பெரியாள் ஆயிடுவானா, இல்லை என்னோட பெரிய மேலே போயிடுவானான்ற ஒரு ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோ தான் இந்த படத்தை ஒரு டிராவல் பண்ணுது. அது தெருக்கூத்துன்ற ஒரு புது உலகத்தை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து யாருமே இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ண முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ணாலுமே அவ்வளோ அந்த தியேட்டர்ஸ் கிடைக்காது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதை விட இங்கே ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ்னு வரும்போது நம்ம எல்லாத்துலேயும் பலம் மிகுந்தவங்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இங்கே ரிலீஸில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல படன்றதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் பார்த்தவங்களும் சரி, இப்போ மக்களுமே அந்த விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து சிறு படங்களுக்கு நடந்திருக்கு. எவ்வளோ படங்களை நம்ம தமிழ் மக்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாற்றிருக்காங்க, கொண்டாடியிருக்காங்க. இது அவங்களோட மண் சார்ந்த படம். இதையுமே கொண்டாடி இதை மக்கள் பெரிய ஹிட் ஆக்குவாங்கன்றது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. ஜமா படம் பார்க்குறதுக்காக இன்னைக்கு வந்தேன். படம் நல்லா அற்புதமாக இருக்குது. கூத்து கலைஞர்களின் அந்த பிரதிபலிப்பை அப்படியே காமிச்சிருக்காரு இயக்குனர். அவரே தான் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. பாரி இளவழகன் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து திருவண்ணாமலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இயக்குனர் ஜமா என்ற படத்தில் வந்து வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. திருநங்கைகள் என்று அழைக்கப்படும் தெய்வத்துக்கு சமமான 3ஆம் பாலினத்தவர்கள் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து சில பொறுக்கி பசங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருநங்கைகளை உஸ்ஸு கொட்டை
அப்படின்னு கேலி கிண்டலுமா சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வானவில் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பட்டம் ஒன்று வைக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு சமமானவங்க. அவர்களை பற்றி பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஜமா படத்தை தயாரிச்சிருக்காரு திரு சாய் அவர்கள். படமே இசைஞானி கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி அவர் அப்ரோச் பண்ணீங்க, அவர் என்ன சொன்னார் ஸ்கிரிப்ட் கேட்டு? இல்லை, அதான் நான் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஒரு 8 நிமிஷம் ஒரு பைலட் ஃபிலிம், இந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதை பார்த்துட்டு தான் இசைஞானி வந்து ஓகே சொன்னார். கிட்டத்தட்ட நான் யார் என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்னோட ஒர்க்கை மட்டுமே பார்த்து என்ன இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இதை கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவர் வந்து இசைஞானியோட ஒர்க் பண்ணதுங்கிறது. செம்ம ஹீரோசம் காமிச்சிருக்காங்க. எப்படின்னா ஒரு சண்டை இல்லை, ஒரு 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 வேறு விதமான எதுவுமே இது இல்லை. ஒரு அஹிம்சா இதில் எப்படி அவனை புரிய வைக்கணும், அவனை தெரிய வைக்கணும், அதை வச்சு இது தெரிய வச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சந்தோஷம். அதெல்லாம் பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த படத்தை நல்ல இங்கே இருக்கிற படத்தை இங்கே தூக்கிட்டு போகணும். நீங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அந்த படமோடைய இது டைமென்ஷனே வந்து டோட்டலாக மாறி இருக்கு சார். ஏன்னா அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு ரொம்ப வந்து நாட்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்டிகுலர் லாஸ்ட் வந்து ஒரு பாட்டை வச்சே முடிச்சிட்டாங்க. அது எந்த காரணம் சார்? அது குட்டி மாதிரியெல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன்லாம் வந்தது. பட் அப்படி பண்ணியிருந்தால் இது யூஸ்வலாக இருந்திருக்கும். ஆமாம், நார்மல் ஒரு எல்லா படத்துலையும் வர மாதிரி இருந்திருக்கும். அது இல்லாமல் அவனோட கலையை பார்த்து இவனே வந்து தோத்து போகிறான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஃப்ரெஷ் ஐடியா, ரொம்ப ரொம்ப நல்ல நாவல் ஐடியா, ரொம்ப நல்ல ஐடியான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நீங்கள் ஒரு சீனுக்கும் நாங்கள் நடிக்கும் போது இதுக்கெல்லாம் கிளாப்ஸ் வருமா அப்படின்னு நினச்சி நாங்கள் பண்ண எல்லா சீனுக்கும் நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக உங்களோட சப்போர்ட்டை லென்த் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல கதைகள் அண்ட் நல்ல படங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காதனாலே வந்து நம்ம நிறைய பேர் பார்க்குறது இல்லை. என்னோட படமே நிறைய அந்த மாதிரி காணாமல் போயிருக்கு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உழைக்கும் போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், ஆனால் அது வெளியில் தெரிய மாட்டேங்குதுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த படம் அப்படி போயிடக்கூடாது. நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, எல்லாரையும் தியேட்டருக்கு வர வச்சு பார்க்க வைங்க. அப்போ தான் இன்னும் நிறைய கலைஞர்கள், இன்னும் நிறைய நல்ல படங்கள்லாம் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் இது பண்ணுறதுக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு நீங்கள் இப்போ வெளியெல்லாம் சொல்கிறபடி பார்த்தா நாங்கள் ஒரு சின்ன படம் தான். எங்களுக்கு வந்து வெளில இப்போ ஸ்க்ரீன்ஸே வந்து அதிகமாக ஆனால் ஒரே நிமிஷம் அதான் ஸ்க்ரீன்ஸே வந்து எங்களுக்கு அதிகமாக கிடைக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படும். ஒரு ஷோ தான் அங்கங்கே இருக்குது. நீங்கள் போய் வெளில சொல்கிறதுல மட்டும்தான் இந்த படம் வந்து எங்களுக்கு ரீச் ஆகும், ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்க சொல்ற வெளில போய் சொல்ற ஒரு விஷயமும் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இந்த படத்தை வந்து பெரிய சக்சஸ்ஃபுல் படமா மாத்தணும்னா உங்க கையில மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் தயவு செஞ்சு உங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாலயோ போய் ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா உள்ள வந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போகாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் இந்த படம்.